கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தம்முடையவர்களின் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பதே. சங்கீதக்காரன் இந்த 37ஆம் சங்கீதத்தில் அநேக காரியங்களை குறித்து சொல்லும்போது, இந்த உலகத்தில் துன்மார்க்கர்களும் கொடுமையானவர்களும் மிகவும் ஆசீர்வாதமாக திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற நீதிமானும் கர்த்தர் மேல் விசுவாசமுள்ள செம்மையானவனும் மிகவும் நொந்து போகிறான், வேதனைப்படுகிறான் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது துன்மார்க்கர்கள், மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள் மிகவும் உயர்ந்த பதவி மற்றும் அந்தஸ்தில் இருக்கிறதை பார்க்கும்போது நமக்குள் நிறையவே கேள்விகள் எழும்பக்கூடும். ஆனால் கர்த்தரையே நம்பி கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபட்டு கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிறவர்களின் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்னமே நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தரையே விசுவாசித்து அவருடைய ராஜ்யத்தின் வேலைகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். நம்மை நாமே அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்கும் எப்போதும் உம்மையே சார்ந்து கொண்டு இருக்கும்படிக்கும் கிருபை தாரும். எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.